Hi viewers, welcome to Archana Tamil channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் எப்படி எழுதலாம், தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங். இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எழுத்தை அழகாக முதல்ல எழுத வேண்டும். எழுத்து எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு மதிப்பெண் கூடும். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடித்தல் திருத்தல் இல்லாமல் எக்ஸாம் எழுத பழகணும். எந்த அளவுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல அடிக்கணும் அப்படின்னா ஒரு பென்சில் எடுத்து அழகாக ஒரே ஒரு கோடு மட்டும் போடுங்க, அதுவே போதும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல கிறுக்கணும்னா அது திருத்துற ஆசிரியருக்கு எரிச்சலை உண்டாக்கும். அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுறதுக்கு முயற்சி எடுங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிழை இல்லாமல் நம்ம எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறது தான் மிகச்சிறப்பு. அதில் இந்த மரபு பிழை, சந்தி பிழை இல்லாமல் நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் எழுதியே ஆகணும். இந்த மரபு பிழை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் 3 சொல்லி நா போடுறதுக்கு பதிலாக 2 சொல்லி நா போடுறது, சில இடங்களில் சிறப்பு லகரம் உபயோகப்படுத்துகிற இடத்துல பொது லகரம் உபயோகப்படுத்துறது, இந்த மாதிரியான பிழைகள் தமிழில் இருக்கவே கூடாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொருள் மாறுபடும். அதனால் மரபு பிழை இல்லாமல் எழுதுவது மிகச்சிறப்பு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்திப்பிழை. இந்த சந்திப்பிழை இல்லாமையும் நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும். சரிங்களா? இந்த வல்லின மிகும் இடங்களில் மெய்யெழுத்து வந்தால் அந்த இடத்துல மெய்யெழுத்து இடுவது சரியான ஒரு பதிலாக இருக்கும். அதனால் அந்த மரபு பிழையையும் சந்தி பிழையையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு எழுதும் பொழுது வினாயன் கொஸ்டின் நம்பர் சரியாக எழுதியே ஆகணும். கொஸ்டின் நம்பர் எழுதாமல் இருந்தீங்கன்னா அந்த பதிலுக்கான மதிப்பெண்ணை வழங்க மாட்டாங்க. அதனால் கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட ரோமன் லெட்டர், இந்த ரோமன் லெட்டர் எழுதிய பிறகு அந்த வினாவுக்கு என்ன கொஸ்டின் நம்பரோ அதை எழுதியே ஆகணும். அதற்கப்புறம் அது ஆனாவா ஆவணவா அப்படிங்கிறதையும் பார்த்து எல்லாவற்றையும் சரியாக எழுதினால் மட்டுமே அந்த கொஸ்டினுக்கு சரியான விடை இருந்தும் மதிப்பெண் அளிக்கப்பட்டும் அந்த வினாயின் இல்லை என்றால் மதிப்பெண் வழங்கப்படாது. அதனால் மாணவர்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், வினாயின் எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கிறங்க. வினாயின் எழுதாமல் விடையளிப்பது உங்களுக்கே மதிப்பெண் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை கவனத்தில் இந்த மனப்பாட பாடல் எழுதும்போது தலைப்பு என்ன பாடல் கேட்டிருக்காங்களோ அந்த பாடலுக்கு ஏற்ற தலைப்பு நம்ம என்னது கொடுத்துருக்கணும். இப்போ சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னா பாடல் எழுதுவதற்கு முன்னாடி சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி எழுதி அதன் பிறகு மனப்பாட பாடலை எழுதணும். அந்த மனப்பாட பாடல் எழுதிய பிறகு கீழே அதனுடைய ஆசிரியர் பெயர் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசிரியருடைய பெயரை எழுதினா மிகச்சிறப்பாக இருக்கும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனப்பாட பாடல் எழுதும்போது கவனமாக புத்தகத்தில் எவ்வாறு இருக்கின்றதோ அந்த சீர் எவ்வாறு இருக்கின்றதோ அவற்றை போலவே நம்ம என்னது ஆன்சரில் கண்டிப்பாக எழுதியாகணும். சீர் தவறாக எழுதுனா அதற்கு மதிப்பெண் என்னது குறைக்கப்படும். அதுபோல் மனப்பாட பாடல் தயவு செய்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுங்க. அப்படி எழுதினால் மட்டுமே உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். அதுபோல் குறுவினா சிறுவினா எழுதும்பொழுது அந்த வினாக்களுக்கான தலைப்பு கொடுத்து கண்டிப்பாக நம்ம என்னது எழுதணும். அப்படி எழுதினோம்னா அது ஆசிரியர் கவனத்திற்கு ரொம்ப எளிமையாக திருத்துவதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும். அதனால் இந்த குறுவினா சிறுவினா எழுதும் பொழுது அந்தந்த பதிலுக்கான தலைப்புகளை கொடுத்து எழுதுவது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பதில் எழுதிய பிறகும் அதற்கு கீழே விடை குறிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த பதிலில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களை, முக்கியமான பதில்களை
விடை குறிப்பாக எழுதுவதும் மிக சிறப்பாக இருக்கும். நெடுவினா எழுதும் பொழுது குறிப்பு சட்டகம் உபயோகப்படுத்துங்க. அந்த குறிப்பு சட்டகத்தில் உட்தலைப்பு, அந்தந்த பதிலுக்கான உட்தலைப்புகளை எழுதி அதன் பிறகு முன்னுரை முடிவுரை, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெடுவினாவை பொறுத்தவரையும் முன்னுரையும் முடிவுரையும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் முன்னுரை முடிவுரை எழுதுங்க. அதோட அந்த உட்தலைப்புகள் கொடுத்து சரியான பதிலை கண்டிப்பாக எழுதுங்க. அப்படி எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. துணைப்பாடம் எழுதும்பொழுதும் இந்த துணைப்பாடம் எழுதும்பொழுதும் முன்னுரையும் முடிவுரையும் ரொம்ப முக்கியம். துணைப்பாடம் பெரும்பாலும் சொந்த நடையில் எழுதுவது மிகச்சிறப்பு. அதனால் சொந்த நடையில் எழுதுறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த நடையில் கண்டிப்பாக எழுதலாம். பாணயம் பாராட்டல். இந்த பாணயம் பாராட்டல் எழுதும் பொழுது ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. கேட்கப்பட்டிருக்க பாடலில் எந்த ஆசிரியருடைய பாடல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்கிறங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் இப்போ பாரதியார் அப்படிங்கிற பாரதியாருடைய பாடல் கேட்டிருந்தாங்கன்னா பாரதியார் பற்றிய ஆசிரியர் குறிப்பு, பாரதிதாசன் அவருடைய பாடல் கொடுத்துருந்தாங்கன்னா பாரதிதாசனுடைய ஆசிரியர் குறிப்பு, அவரை பற்றின குறிப்புகளை எழுதுவது மிகச்சிறப்பு. பாணயம் பாராட்டலையும் முன்னுரை முடிவுரை ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்கப்பட்டிருக்க 5 நயங்களை எழுதியே ஆகணும். சப்போஸ் வெறும் பாடலை கொடுத்து இவையும் 5 நயங்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிந்த 5 நயங்களை எழுதுங்க. திரண்ட கருத்து ரொம்ப முக்கியமான ஒன்று. திரண்ட கருத்து கண்டிப்பாக தேவை. மையக்கருத்து, பொருள் நயம், சொல் நயம், அதுக்கப்புறம் தொடை நயம். இந்த தொடை நயத்தில் பார்த்தீங்கன்னா மோனை, இயல்பு, எதுகை, சரிங்களா? இந்த மாதிரியான நயங்கள் எழுதி ஆகணும். அதன் பிறகு அணிநயம், அந்த பாடலில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அணியையும் எழுதுங்க. இப்படி எழுதுனா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கவனமாக இந்த பாணயம் பாராட்டில் எழுதும்போது கவனமாக எழுத வேண்டும். அதுபோல் இந்த இலக்கண வினா விடையை பொறுத்த வரைக்கும் புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு இதெல்லாம் நல்லபடியாக படித்து வச்சுக்கிறோங்க. பெரும்பாலும் ஈஸியாக இருக்கக்கூடியதை தான் நம்மளுக்கு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், ஈறுபோதல் என்ற விதிப்படி மைக்கடல், இந்த மாதிரியான எளிமையாக இருக்கக்கூடியதை கண்டிப்பாக கேட்பாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக எழுதலாம். சொல்ல பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பகுதி பிரிக்கும் பொழுது ஏவல் தன்மையில் கட்டளை இடுவது போல் என்னது பிரிக்க பழகிக்கிறங்க. அதுபோல் விகுதி கரெக்டாக எனது பெயரச்ச விகுதியா வினையச்ச விகுதியா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கிறங்க. ஆண்பால் வினைமுற்று விகுதியா பெண்பால் வினைமுற்று விகுதியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறங்க. வெறும் விகுதின்னு மட்டும் எழுதாதீங்க. அப்படி எழுதுனா மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. அதையும் கவனிச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து அதனுடைய குறிப்புகளை உணர்ந்து இதற்கு ஏன் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாறு போல் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்த அப்படிங்கிறது கேட்குறாங்க, இலக்கண குறிப்பு தருகன்னு. இப்போ வந்த அப்படிங்கிற சொல்ல ஈட்டில் ஆ அப்படிங்கிற விகுதி பெற்று முடிஞ்சிருக்கு. அப்படி முடிஞ்சாவே அது என்னதுன்னா பெயரச்சம் அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கான தேடலை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுபத உறுப்பிலக்கண, இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து புணர்ச்சி விதிகள்லாம் எழுதி பார்த்து பிரித்து எழுதி பார்த்து பகுபத உறுப்பிலக்கணத்தெல்லாம் பிரித்து எழுதி பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு மனதில் பதியும். அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மார்க் எழுதுவதற்கு பதிலாக இந்த புணர்ச்சி விதியையும் பகுபத உறுப்பிலக்கணத்தையும் எழுதலாம். உங்களுக்கான நேரமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். அதனால் இந்த புணர்ச்சி விதியையும் இலக்கண குறிப்பையும் பகுபத உறுப்பிலக்கணத்தையும் நல்லபடியாக படித்து வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அணி. இந்த அணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரிது மொழிதல் அணியும் உவமை அணியும் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பிரிது மொழிதல் அணியையும் உவமை அணியையும் நல்லா படிச்சுக்குங்க. இந்த பிரிது மொழிதல் அணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கிறங்க. இந்த பீலிபை சாக்காடு மச்சிரம் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அந்த பாடலுக்கான அணி விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிறலாம். அதுக்கடுத்து 11th பார்த்தீங்கன்னா இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து அப்படிங்கிற குறளுக்கும் பிரிது மொழிதல் அணி தான் வரும். இந்த இரண்டையும் நல்லா படித்து வச்சுக்கிறங்க.
எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திணை. இந்த திணை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடான் திணை அப்படிங்கிற ஒரு திணையை நல்லா படித்து வச்சுக்கிறோங்க. அதுபோல் துறை, புத்தகத்தில் இருக்கக்கூடிய துறையையும் நல்லா படிச்சுக்கிறோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து கடிதம். இந்த கடிதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மதிப்பெண். அதனால் ஒவ்வொரு மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடியும் என்ன கடிதம் கொடுத்துருக்காங்களோ அந்த கடிதத்தெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கிறோங்க. கடிதம் ரொம்ப எளிமையாகத்தான் கேட்கப்படும். ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிகளை நல்லா படிச்சுக்கிறோங்க. அதிலிருந்து 1 மதிப்பெண் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த அனைத்து வினாக்களுக்கும் விடையேழு அப்படிங்கிறத 7 கொஸ்டின் இருக்கும். அந்த 7 கொஸ்டினுக்கான வினாக்களும் இந்த மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடி இருந்து தான் கேட்கப்படுது. அந்த பத்தியப்படுத்தி விடையெழுகை இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து வாசித்து பார்த்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக பலவுள் தெரிய. இந்த பலவுள் தெரிய பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய முழு வினாக்களையும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏதாவது ஒரு 2 கொஸ்டின்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பாடல் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய குறிப்புகளை நல்லா படித்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா அதிலிருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. அதனால் ஒவ்வொரு செயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய குறிப்புகளை நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானதாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் மறக்காமல் நல்லா படித்து வச்சுக்கிறீங்க. அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய விசேஷம் நான் சொல்லிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். எல்லோரும் முழு மதிப்பெண் பெற்று நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளை. எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.